பிக் பாஸ் சீசன் 9ல வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, இந்த ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்பதான் எல்லா கண்டஸ்டன்ட்லாம் செட் ஆயிருக்காங்க. சோ இந்த ஆட்டத்தை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தணும்னா அதுல இன்னும் கொஞ்சம் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் தேவைப்படுது. சோ அதனால வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வர போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, அதாவது டிஆர்பி இல்லைன்னு தெரியும், அதுக்குன்னு இவ்வளவு சீக்கிரம் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் விடுவீங்கன்னு எதிர்பார்க்கல. எனிவேஸ், ஆனா வேற வழி இல்லைங்க விஜய் டிவிக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷோவை எப்படியாவது அவங்களும் டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள இருக்கவங்களை வச்சு உருட்டி பரட்டி பாக்குறாங்க. ஆனா முடியலங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னு சொல்லவா, இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வராங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய மனதைரியம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப பிக் பாஸ் சீசன் 9 எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்ஸ் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இவங்களுக்கு நடுவில் போய் கேம் பிளே பண்ணணும்னு ஒரு தைரியத்தோட வராங்கல்ல, அவங்களுக்குலாம் உண்மையிலே சொல்ற ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் இருக்கும்போது நிறைய பேர் பயப்படுவாங்க. ஐயோ வாட்டர்மெலன் ஸ்டார் ஒரு பக்கம் பார்வதி ஒரு பக்கம் கலை ஒரு பக்கம், என்னடா இந்த இதுல இப்படி நம்ம போலாமா வேணாமான்ற பயடுவாங்க. ஸோ அப்படி யாரெல்லாம் வர போறாங்க அப்படின்ற லிஸ்ட் இப்போ வரைக்கும் எனக்கும் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் தெரியும், எத்தனை பேர் வர போறாங்க அப்படின்ற மாதிரி ரூமர்ஸாக என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா 2-3 பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2-3 பேர் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா எஸ், யூஸ்வலாக 5 பேர் அந்த மாதிரி வருவாங்க மினிமம். பட் 2-3 பேர் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் வருது. இதுவும் கன்ஃபார்ம்டுலாம் இல்லைங்க. ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வர போறாங்க அப்படின்றத இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எத்தனை பேர் யார் வர போறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் இல்லை. ஆனால் ரூமர்ஸாக வர விஷயம் என்னன்னா 2-3 பேர் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்போ அப்படின்ற மாதிரி எல்லாம் ஸ்பெகுலேட் பண்றாங்கன்னா, ஒன்று இந்த மிட் வீக்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தரை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் சொன்னாங்க. ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா விட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று இன்னைக்கு வந்திருக்கணும். ஸோ இதில் மிட் வீக்கில் வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் நம்பல. மேபி நாளைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்பெகுலேட்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு அதில் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கு. வீக்கெண்டில் வருவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ ஹோப்ஃபுல்லி வீக்கெண்ட் தான் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் எனக்கு இதில் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது தெரியுமா, விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, கண்டஸ்டன்ட் எல்லாம் இப்போ தான் செட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோமோவில் சொல்லியிருக்காரு. சத்தியமாக சொல்லுங்க செட் ஆயிட்டாங்கன்னு. இந்த பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கை கொடுத்து அந்த டாஸ்க்கை இது விஜய் பார்வதிக்கிட்டு திவாகர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா, அதாவது ரூல்ஸ் அப்கிரேடு அதை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அந்த மனுஷன் பட்ட பாடு இருக்கு. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு புரியல. அதான் உண்மை தான். ஆக்சுவலாக லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். இவ்வளோ தூரம் விஜய் பார்வதி நான் அவரை படிச்சிருக்கேன் இவரை படிச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு டாஸ்க்கை பார்த்து படித்து ஒரு டாஸ்க் என்னன்னு புரிஞ்சிக்க முடியலன்னா நீங்கள் யாரை படித்து என்னங்க பிரயோஜனம்? ஒரு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு பேசுறது, நான் அவரை படிச்சிருக்கேன் இவரை படிச்சிருக்கேன் இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்னு அவர் பில்டப் பண்ணிட்டு கொடுக்கறது எனக்கு சத்தியமாக புரியலங்க. நான் விஜய் பார்வதி இந்த அளவுக்கு கீழே வச்சு பார்த்ததே இல்லை. அது ஓரளவுக்கு விஜய்வெல்லாம் இருந்திருக்காங்க, இந்த அளவுக்குலாம் இருக்க மாட்டாங்க, மட்டித்தனமாலாம் இருக்க மாட்டாங்க, ஓரளவு கொஞ்சம் கிளாரிட்டியோட இருப்பாங்கன்னு பார்த்தா திவாகரும் பார்வதி ஒன்று அப்படின்ற ரேஞ்சில் இருக்காங்க. நான் இவங்க 2 பேர் மட்டும் பர்டிகுலராக எடுத்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு பார்த்ததுனால சொல்கிறேன். இதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளே இருக்க ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டும் யாருக்குமே ஒரு கிளாரிட்டியே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட கண்டஸ்டன்ட்டை வச்சுக்கிட்டு இவங்க இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சது ரொம்ப கஷ்டம். இப்போ எல்லாருமே அந்த ப்ரோமோ ஒன்று வந்து இதில் விஜய் டிவியில் இந்த மாதிரி வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வராங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ப்ரோமோ கமெண்ட்ஸில் வந்து எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்லாம் உள்ள விடவானா, தயவு செஞ்சு உள்ளே இருக்க ஒரு 3 பேர் மட்டும் தூக்கிடுங்க. இந்த FJ ஆதிரை, அதுக்கு அடுத்து இந்த அரோரா, ஸோ இந்த மாதிரி பார்வதி, இந்த மாதிரி ஒரு 4-5 கேரக்டர். பார்வதி கூட என்ன சொல்கிறாங்க, கண்டென்ட் கோஸ் இருக்கட்டும். எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. பார்வதி இருக்கணுன்றானுங்க. ஆனால் FJ ஆதிரை அதுக்கடுத்து அரோரா இந்த 3 பேசி தயவுசெய்து தூக்குங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சீசனில் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் உள்ள விடும்போது தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவாக இருக்கவங்களை விடுங்க. இன்னும் கொஞ்சம் மென்டல்ஸ் வந்து ஆட் பண்ணுறாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா இதே மாதிரி இன்னொரு நிறைய பேர் ஸ்பெகுலேஷன் எத்தனை சொல்கிறாங்க, திருச்சி சாதனா, அதுக்கடுத்து காத்துக்கருப்பு கலை, இந்த ஜெய்மணிவேல் இவங்களாம் உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய் தயவு செஞ்சு இந்த சீசன் இது வரைக்கும் கெடுத்தது போதுண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த லிஸ்ட் சொன்னல, இந்த மாதிரி பீப்பிள்ஸை தூக்கி திருப்பி உள்ள விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு உள்ள 2-3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேணாம் இந்த சீசனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி வந்துருவாங்க. ரொம்ப கஷ்டங்க, உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம். கண்டஸ்டன்ட் செலெக்ஷனில் எவ்வளோ சொதப்பியிருக்காங்கன்றது இங்கே கிளியராக புரியும். இவ்வளோ சீக்கிரம் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் விடுறாங்கன்னா அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக ஒரு 30 நாள் பேசிக்காக வந்து தாண்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. 30 நாள் கழிச்சு விடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. 17 நாள் தாங்க இருக்குது. அதுக்குள்ளே வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்க்கு வந்து அவங்க ஹைப்பு தராங்கன்னா வேறு வழி இல்லை. ஷோ வந்து ரொம்ப அதெல்லாம் பாதாளத்தில் போய்கொண்டு இருக்குது சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் பள்ள நோண்டி போயிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஷோவை கொஞ்சமாவது மேலே அட்லீஸ்ட் தரமட்டத்துக்காவது கொண்டு வரணும்னா இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸை நம்பி தான் இப்போ விஜய் டிவி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த செலெக்ஷன் வந்து பயங்கர தீவிரமாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியாவது கொஞ்சம் தெளிவான ஆளுங்களை, டைட்டில் வின்னர் என்னை பொறுத்த வரைக்கும் வைல்ட் கார்டு என்ட்ரிஸில் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ உள்ள இருக்க பீஸுங்களை பார்த்தா ஒரு ஆளை கூட எனக்கு டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி என்னால் சத்தியமாக அக்செப்ட் பண்ண முடியல. நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள், இதில் யாருக்கு டைட்டில் கொடுக்கலாம்? திவாகருக்கா, இல்லை கனிக்கா, இல்லை விஜய் பார்வதிக்கா?
இல்லை சபரிக்கா? யாருக்கு டைட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இது வரைக்கும் சத்தியமாக இந்த கும்பலில் ஒருத்தர் கூட டைட்டில் அந்த கப்பை தூக்கி பிடிப்பாங்களே கடைசியில் அந்த கோப்பையை தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒருத்தர் கூட மைண்டில் வரவே மாட்டாங்க. எனக்கு அதுதான் தோணும். சில பேர் சபரின்னுவாங்க. சபரி என்ன ப்ரோ, சபரிக்கு பண்ணலாம் ப்ரோ. இல்லை ப்ரோ, சபரி வந்து அங்கே ஜென்யூனாக இல்லை ப்ரோ, அதுதாங்க பிரச்சனை. ஆக்சுவலாக சபரி மேலே பெருசாக இஷ்யூ வரல, ஆனால் சபரி அங்கே ஜென்யூனாக இல்லைன்றதான் ஒரு விஷயம். ஒரு கொஞ்சமாவது டைட்டில் வின்னர் வந்து ஜென்யூனாக இருக்கணும். அவங்க நல்லவனோ கெட்டவனோ அதெல்லாம் இல்லை. இப்போ அசீமை வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. காரணம் நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, அவர் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி கோவப்படுவார், ஆட்டிடியூட் கம்பேர் எல்லாமே கரெக்டு தான், உண்மை தான். ஆனால் அசீமுக்கு வந்து ஓட்டு போட்டதுக்கு காரணமாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜெனியூனாக இருந்தார். ஆமாம், எனக்கு கோவம் வருது, ஜெனியூனாக இருக்கேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து எல்லாருக்கும் அங்கே பிடிச்சி போச்சு. அது மட்டும் இல்லை, அந்த சீசனில் இருந்தால் மற்ற கண்டஸ்டன்ட் யாரையும் பிடிக்கல. ஸோ அப்படின்னும் போது இங்கே அசீமை பிடிச்சி போய் தான் இல்லை ஓட்டு போட்டு தானே வின் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. அவர் வந்து டைட்டில் வின்னர் தான். ஸோ அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன பொறுத்த ஒரு ஆட்டிடியூட் தப்பாக எல்லாமே இருந்தாலுமே அவர் ஜெனியூனாக இருந்தது. இந்த சீசனில் வந்து ஏன் சபரி வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியல, சபரி வந்து ஒரு ஜெனியூனிட்டி அவர்கிட்ட இல்லை, ஃபுல்லாக ஃபேக்காகவே இருக்க மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. மேபி உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், இருந்தால் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ், இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி விஜய் சேதுபதி கொடுக்குற ஹைப் இருக்குல்ல, அந்த ஹைப்பை பார்க்கும்போது நல்லா முட்டு கொடுக்குறீங்க சார் நீங்கள் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. பர்சனலாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் எந்த சீசன்லையும் இவ்வளோ ஒஸ்ட்டாக போனதே இல்லை. ஆக்சுவலாக வைல்ட் கார்டு என்ட்ரி இவ்வளோ சீக்கிரம் விடும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்குன்னு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் ஒரு 5 பேர் வந்தால், அதாவது இப்போதைக்கு ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 பேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பேராவது மினிமம் உள்ள விடணும். 5 பேரை உள்ள விட்டுட்டு உள்ள இருக்கிறதுலேருந்து ஒரு 3 பேர் தூக்கி ஆகணும். ஏன்னா இந்த வாரம் எவிக்ஷன் வந்து டபுள் எவிக்ஷன் கம்பல்சரி வச்சு தூக்கிடுங்க. டபுள் எவிக்ஷன் வச்சு ஒரு 2 பேர் தூக்கிட்டு, அடுத்த வாரம் மிட்வீக் எவிக்ஷன் வச்சு ஒருத்தர் தூக்கிட்டு, அப்படியே டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா 2-3 பேர் தூக்கிட்டு ஒரு 5 பேர் உள்ள விட மாட்டேன். அந்த வீக்கெண்டில் ஒரு 5 பேர் உள்ள வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீக்கெண்டே ஒரு 2-3 பேர் தூக்கி விட்டுருங்க வெளில. ஏன்னா வேறு வழி இல்லை, நீங்கள் எவிக்ஷனை வச்சு இந்த கூட்டத்தை கம்மி பண்ணி தான் ஆகணும். ஏமா என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் கும்பல் இருக்கிறதுனால நிறைய பேர் ஒழிஞ்சிக்கிறாங்க. இந்த கலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஒழிஞ்சிக்கிறாரு, அரோரா ஒரு வாரம் ஒழிஞ்சிக்குது, ரம்யா ஜோ ஒழிஞ்சிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஒருத்தர் முதுகு முன்னாடி ஒருத்தர் ஒழிஞ்சிக்கிறானுங்க. அவனுங்களாம் எங்கே இருக்கானுங்க, எதுவும் பண்ணுறானுங்க எதுவுமே தெரிய மாட்டேன். யோசிச்சு பாருங்க, இந்த ப்ரோமோவில் ஒன்று விஜய் பார்வதி வராங்க, இல்லை திவாகர் வராரு, இல்லைனா எப்படி சொல்கிறது கனி வராங்க, இல்லை வந்து சபரி வராங்க. ஸோ இவ்வளோ தான், நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் ப்ரோமோவில் வராங்க. மீன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, கண்டென்ட் அவ்வளோதான் வருது. ஸோ அப்படின்னும் போது மிச்ச பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆதிரியை பிடிக்காமல் இருக்கலாம், எஃப்ஜேவை பிடிக்காமல் இருக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது கெமியை பிடிக்காமல் இருக்கலாம், பார்வதியை பிடிக்காமல், திவாகரை பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் இவங்களை மட்டும் தான் நீங்கள் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வரதுக்கு காரணம் மிச்ச பேர்லாம் ரொம்ப ஜாலியாக உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு சூப்பராக டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத உண்மை. நம்ம அக்செப்ட் பண்ணாலும் இல்லைனாலும் அதுதான் உண்மை. ஸோ அவங்களாம் எப்படி சொல்கிறது வெளியே வரணும்னா, இங்கே இருக்கவங்க உள்ளே வராங்கல்ல, அவங்க உள்ளே வரும்போதே நிறைய பேர் வெளியே அனுப்புனா தான் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் உள்ளே வராங்கன்ற இந்த ப்ரோமோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 பேர் உள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படிப்பட்ட பிளேயர்ஸாக இருக்கணும்? இதே மாதிரி ஆளுங்க ஒரு 5 பேர் உள்ள வந்தால் உங்களுக்கு ஓகேன்னு தோணுதா? இல்லை இப்படிலாம் வேணாம் ப்ரோ, கொஞ்சம் ஒர்த்தான ஒரு கண்டஸ்டன்ட், நல்லா கொஞ்சம் எப்படி சொல்கிறது மூளையை யூஸ் பண்ணக்கூடிய, எப்படி சொல்கிறது மூளையை வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு 4-5 பேர் உள்ள விட்டா பெட்டராக இருக்கும்னு தோணுதா? உங்களோட கருத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் என்ன தோணுதுன்னா, அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் 5 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 3 பேராவது கொஞ்சம் ஒர்த்தான கண்டஸ்டன்ட்டாக எடுங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் ஆகுது, அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் டைட்டில் வின்னர் ஆகும். இல்லைனா இந்த லிஸ்ட்லேருந்து டைட்டில் வின்னரை என்னால் இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. அந்த நிலைமைக்கு மட்டும் ஆளாக்கிடாதீங்க சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நிறைய பேர் தோணும், ஏன் ப்ரோ அவ்வளோ என்ன ஒஸ்ட்டு உள்ளே இருக்கவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்னால் சொல்ல முடியல ப்ரோ, ரொம்ப ஒஸ்ட்டு தான். அப்படி உங்களுக்கு யாராவது டைட்டில் வின்னர் இவங்க இருக்கலாம், அது இப்போ இருக்க லிஸ்ட்டில் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி திவாகரை சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இப்போ லைவில் ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்கு, அதை சொல்லாமல் இடம் தெரியல. இந்த திவாகர் பார்வதி இருக்குல்ல, இந்த 2 காம்போ இருக்குது, எப்பா சாமி, ஒன்று மாறி அடிச்சிக்குது. அதாவது ஒன்று இன்னொன்று பேச விட மாட்டுது, இன்னொன்று பேச விட மாட்டுது. நான் பேசுகிறதா நீ பேசுகிறதா, நான் செக் பண்ணுறதா நீ செக் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் இன்றைக்கான கலவரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒன்றுக்கு ஒரு பீஸ் சொல்கிறதா இன்னொரு பீஸ் கேட்க மாட்டுது. இந்த பீஸ் திவாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சபரி, இந்த எஃப்ஜே இவங்கலாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட். அதே மாதிரி பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன், அப்புறம் யார் கானா வினோத் இவங்களாம் சப்போர்ட். ஏன்னா இவங்க டீல் பேசிட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது இது 2 பீஸுக்குமே வேறு சப்போர்ட் இருக்குது. ஆனால் ரெண்டும் ஒன்றா உட்காந்து வேலை செய்யுது. ஸோ அப்படின்னும் போது இவங்களுக்குள்ள அதனால தான் சண்டையே வருது. இங்கே ஏற்றி விடுறது பார்த்தீங்கன்னா எஃப்ஜே சபரிலாம் இருக்காங்களே, பயங்கரமாக ஏற்றி விடுறாங்க. ஆக்சுவலாக இவ்வளோ கேட்கலாம், இவ்வளோ நாள் திவாகர் அமைதியாக இப்போ மட்டும் எக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எஃப்ஜேவும் சபரியும் பயங்கரமாக ஏற்றி விடுறாங்க. அண்ணா நீ பண்ணுறது கரெக்டாக, நீ பண்ணுன்னு அப்படின்னு தலைவன் பொங்கிடுறாப்புல, என்ன பார்வதி ஓவரா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எகிறப்பல. அதுதான் இன்னைக்கான சம்பவமாக இருக்க போது. எனிவேஸ் அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.